இன்னைக்கு இனியன் குட்டியோட வேக்சினேஷன் டே தான். ஆக்சுவலா இது 3 1/2 மந்த்ஸ் வேக்சின். பட் இப்போ தம்பிக்கு 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நாங்கள் வந்து 45th டே வேக்சினே கொஞ்சம் டிலேவாக தான் போட்டோம். தம்பிக்கு வந்து ப்ராங்கிலைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலான்னு வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து போட்ட போட்ட எல்லா வேக்சினேஷனுமே எங்களுக்கு டிலேவாக தான் போட்டோம். ஸோ அதனால இப்போ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வழியாக வேக்சின் போட்டாச்சு. வேக்சின் போட்டதுலேருந்து செம்ம அழுக. கால் வேற நல்லா ஸ்வெல் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட ஏரியா நர்ஸ் வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணது வந்து த்ராம்போபோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வீட்டுக்கு வந்து அந்த ஆயின்மெண்ட் போட்டு விட்டேன். அது போட்டதுக்கப்புறம் நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கால் வீக்கை குறைஞ்சிருக்கு. அவனும் கொஞ்சம் அழுகிறத வந்து கம்மி பண்ணிட்டான். அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சா மட்டும் அழுகாமல் இருக்கான். சரி ஓகேட்டு அந்த ஊஞ்சல்லையே உட்கார வச்சா அதுலேயே ஆட்டி அப்படியே தூங்க வச்சு தொட்டிலில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வேக்சின் போடுறீங்கன்னா இந்த த்ராம்பூப் வேணால் உங்கள் சிஸ்டர்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குட்டிக்கு நீங்கள் வேக்சின் போட்டால் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நியூ மாமுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா பாய்.